உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மோசமான முறையில் பள்ளிவாசலில் கத்தியால் குத்தப்பட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிற அமீருல் முஃமினீன், இந்த உம்மத்துடைய அன்றைக்கு அமீர், அன்றைக்கு மிக பெரும் அமீர், ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துக்குரிய அமீர் அவரை வந்து சந்திக்கிறார். நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு செய்தி. அதாவது அவரை வந்து ஒரு இளைஞன் சந்திக்கிறார். அவர் நிறைய சொல்கிறார். அமீர் அவர்களே, நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர், ஷாஹிபுர் ரசூல், ரசூலுடைய தோழர், நீங்கள் மிக நெருக்கமான தோழர், அபூபக்கர், உமர், நான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பட்டியல் நீங்க நிக்கிறீங்க. அதோட நிறைய சொன்னார். இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத்தை தந்திருக்கிறான். பள்ளியில் நீங்கள் அமீராக நின்றீர்கள், நீங்கள் இந்த உம்மத்துக்கு அமீருல் முஃமினீனாக நின்றீங்க, அதுக்கு ஹலீஃபாவா நின்றீங்க, நீங்க ஷஹாதத்துடைய மரணத்தை நோக்கி நெருங்குறீங்க, ரத்தம் போகுது. அந்த நேரத்தில் சொல்ற நேரம் அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு இருந்து மற்ற மனிதர்களை மாறி சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் அந்த இடத்துல அவரை பார்த்துட்டு என்ன பாராட்டிட்டு போயினார் சிரிச்சுட்டு துவா செய்யுங்கன்னு முடிக்கல. அப்படியே அவர் கண்ணை போகுது. வந்த இளைஞன் தன்னுடைய ஆடையை கீழே தேய்த்து கொடுக்கிறார், இசார். அவர் சொல்கிறார், இர்ஃபா இதாரக், உங்க ஆடையை தூக்குங்க என்கிறார். இது ஹதீஸ் அல்ல, அதாவது உமர் பின் கத்தாபுடைய நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில் நடந்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, என்ன அதாவது இது புகாரில் வரக்கூடிய அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். அழகாக இந்த இடத்தில் அவர் சொல்கிறார், தூக்குங்கள் உங்க ஆடையை, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், உங்களோட இரக்கமாக நிற்பான் என்றால். தாவாவை பாருங்கள், மரண படுக்கை, ரத்தம் போகிறது, கொண்டு போய் அடக்க போகிறார்கள். இன்னொரு சகோதரை அல்லாஹ் கோவித்திர கூடாது என்பதற்கு எட்டி பார்த்து தூக்குங்கள் அப்பா என்கிறார். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு தோழர் சாக கிடந்து கொண்டிருக்கிறார், ஷஹாதத்தை அடைய போகிறார், தண்ணி தாவப்படுகிற தண்ணி தாவும், இன்னொரு பக்கத்தில் தண்ணி கேட்கிறார், இவருக்கும் தாவும், கொடுங்கப்பா கை என்றார், கையை காட்டி கொடுங்கப்பா என்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் சொன்னாங்க. நீங்க விரும்புவது உங்க சகோதரனுக்கு விரும்பணும் என்றாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அங்க போய் தண்ணியை கொடுக்கிற நேரம் அவர் மௌத்தாகிட்டார், இங்க வர்ற நேரம் இவர் மௌத்தாகிட்டார். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துக்கோங்க. இந்த உலகத்துல இந்த மைக் உடைஞ்சா ஒட்டலாம், அல்ல ரிப்பேர் பண்ணலாம், இதை உடைஞ்சா ரிப்பேர் பண்ணலாம். கல்புகளை வல்லாஹி ஒட்ட இயலாது, ஒரு நாளும் கல்வி ஒட்ட இயலாது. உங்களுக்கு 5 புள்ளண்டு 5 புள்ளையும் 5 விதமா நிற்கும். சில வேளை நீங்க மரணப்படுக்கையில வச்சுட்டு உங்க கடைசி கட்டத்தில் அவங்க கண்ணு முன்னாடி சொத்துக்கு சண்டை பிடிப்பாங்க. நான் எக்கச்சக்கமா இதை கண்டிருக்கிறேன். சொத்துக்காக உம்மாவை விரட்டி வெளியேற்றின மகள்மார்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் டேபிள்ல உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தன் தாய் சுமந்து வேதனைப்பட்டு துடித்து பெற்ற மகள், அவ கொஞ்சம் வந்து இந்த உம்மா மனஜலம் கழிக்கிறா, இப்ப அவக்கு உணர்வு இல்லை, ஏதாவது தப்பித்தவர் பேசினா கொஞ்சம் வாய பொத்துறீங்களாண்டு உரத்து பேசக்கூடிய மகள்மார்களை கண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகப்பன்மார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்த பிறகு பிள்ளைகளால் ஏச்சிப்படுற தகப்பன்மார்களை கண்டிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் பெத்தெடுத்த உங்க பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 5 விதமா நிற்பார்கள். அந்த எல்லா கல்பும் ஒட்டாது, உங்களோட ஒட்டாது. இந்த கல்புகள் ஒட்ட இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு கிராமத்தை காட்டுங்க, இவங்க எல்லாரும் ஒட்டின கல்புடைய ஒரே ஒரு கிராமத்தை காட்டுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற 5 பேர் 5 விதமா சண்டை பிடிப்பார்கள். எக்கச்சக்கமான சண்டைகள் வரும். நானா தம்பி பிரச்சனை, தாத்தா தங்கச்சி பிரச்சனை, மாமி மச்சான் பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வல்லாஹி இந்த உலகத்தில் நடக்க முடியாத ஒரு அதிசயம் மதீனாவில் நடந்தது. இந்த உலகத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் அது எந்த விஞ்ஞானிக்கும் செய்ய இயலாது, எந்த மனிதனுக்கும் செய்ய இயலாது. அல்லாஹ் அதுக்கு ஆஃபர் சொல்கிறான். நபியை பார்த்து குர்ஆன் அல்லாஹ் பேச, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, நபி இந்த உலகத்துல அத்தனை சொத்தை எடுங்க, இந்த உலகத்துல உள்ள எல்லா மாணிக்கத்தை எடுப்போம், அவ்வளவு சொத்தை எடுப்போம், இப்ப அடிப்போம். உலகத்தில் உள்ள ஒரு ஃபுட் சிட்டிக்குள்ள உள்ள பேலன்ஸ் ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குல்ல, இங்கே உள்ள ஜெம்ம பார்க்கல, முழு வேர்ல்டும் அதோடைய முழு சொத்தும் அதோடைய முழு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வருமே, அது என்ன அமௌண்ட் எவனுக்கும் தெரியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான அமௌண்ட். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இது குர்ஆன் ஆயத். இந்த உலகத்தில் அத்தனையும் நபியே நீங்கள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி அத்தனையும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, எல்லாம் செலவு செஞ்சிட்டீங்க. எதுக்கு தெரியுமா? 2 பேரோட கல்பை ஒன்று சேர்க்க. அதுக்கு ஆஃபர் என்ன? உங்க பிள்ளைகள் 2 பேரை சேர்த்து வைக்க. நீங்க நினைப்பீங்க சொத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒத்துமையா நின்றுவாங்களே, இல்ல. பிரிஞ்ச கல்ப ஒட்டுறதுக்கு உலகத்துல கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 15 வருஷம் வாழ்ந்த கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னான்,
மா அல்லஃப்த பைனஹும், அவங்களுக்குள்ள நீங்க ஒட்ட ஏறான்ட்டான். அவங்க கல்ப ஒட்ட மாட்டீங்க நபியே, அது ஒட்டவே ஏறான்ட்டான். என்றாலும் அல்லாஹ் ஒற்றான் என்றான். இது மதீனாவுக்கு நடந்துச்சு. கல்புகள் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சு. ஒரு தோழருக்கு வருத்தம் என்றா இன்னொரு தோழருக்கு கண்ணீர் வந்துச்சு. என்ன செய்யணும் என்று கேட்டார். யாரு ஊரு வெள்ளை கருப்பு சிவப்பு ஒன்றும் தெரியாது, உடுத்த உடுப்போட வந்தா நாங்க கொஞ்சம் நல்லா உடுத்துட்டு வந்தா ஏதாவது உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம். வந்தவரே ஒரு மேலைய பார்த்தா போறீங்களா என்று அனுப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் கையோட முஹாஜிர்கள் வர்ற நேரம், அவர்களுக்கு என்று எந்த பதவியும் பட்டம் இல்லாத நேரம், உங்க சொத்துல பாதி கொடுங்கன்ற ரசூலா பெரம்ப வச்சு அடிச்சு சொல்லல, பெரும் ஆட்சி தலைவர் என்று கிரீடத்தை போட்டு சொல்லல, வெறும் தங்கத்தால தன்னுடைய கைகள் காலில் போட்டு சொல்லல, உடுத்தொடுப்போடு அவரும் வந்திருக்கிறார். அவர்தான் மதீனத்துடைய தலைவர். நுபுவத்துடைய ஆட்சி அல்லாஹ் மதீனாவில் நிறுவுற நேரம் அவர் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த மக்கள் அத்தனை விட்டு விட்டார்கள், அவருடைய ஊரை விட்டு விட்டார்கள், தன்னுடைய தேசத்தை விட்டு விட்டார்கள், தன் உறவுகளை விட்டு விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரே ஒரு கொள்கைக்காக வேண்டி என் பின்னாடி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு உங்க சொத்துல பாதியை கொடுங்கன்னு சொன்ன உடனே, உங்க செல்வத்துல பாதியை கொடுங்கன்னு அந்த அன்சாரிகள் தன் சொத்துல பாதியை பிரிச்சு, உங்க ஊர் என்ன, பேர் என்ன, வியாபாரத்தில் 2 மனைவி இருந்தா ஒன்றை நீங்க முடிச்சுக்கோங்க என்று கொடுக்கிற அளவுக்கு வல்லாஹ் இந்த உலகத்தில் இது நடக்காது. இது இம்பாசிபிள். இது தன்னுடைய அதாவது நண்பர்கள் செய்ய மாட்டார்கள், நானா தம்பிமார்கள் செய்ய மாட்டார்கள். ஒரு பர்ச்சேஸ் விட்டு கொடுக்க முடியாத நேரத்தில் இது நடந்துச்சு. மதீனா ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஒரு டொட்டை கொண்டு போய் மெப்ப வச்சு, நீங்க உங்க பிள்ளைக்கு இன்றைக்குள்ள மெப்ல பேனாவை கொடுத்து மதீனாக்கு டொட்டை வைக்க சொல்லுங்க. அது எவ்வளவு சைஸ் என்று பாருங்க. சவுதி இல்ல, மதீனாவுல டொட்டை வைங்க. இந்த மதீனா உலகத்தை ஆளுமண்ட நீங்க நம்புவீங்களா? இந்த ஆளுமண்டு அது விவசாயம் பண்ணி அவர்கள் ஈச்சப்பழ தோட்டங்களில் ஈச்சப்பழங்களை பிச்சு கொண்டிருந்தவர்கள். அவர்கள் பெரிய ஜெம் சிட்டிகள் அல்ல, பெரிய ஜெம் வியாபாரிகள் அல்ல. மக்கா ஒரு சிட்டி என்று சொல்லலாம். மதீனா within 20 years, இன்னொரு 20 வருஷத்துல உலகத்தை ஆள போகக்கூடிய கேபிட்டல் சிட்டி. அவருடைய பேர் யத்ரீப். யத்ரீபை பொறுத்தளவில் ரசூலுல்லாஹ் வர முன்னாடி பேர் வந்த